ஆக்சுவலி எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா மேங்கோவும் பனானாவும் வச்சு எதுவும் செஞ்சோம். ஆனால் எனக்கு தெரியலை. வாங்க பார்க்கலாம் என்ன செய்யணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், நல்லாவும் இருக்கும். ஒரு நாள் எனக்கு செஞ்சு தந்தான். பார்த்தீங்கன்னா மேங்கோவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கான், தோலெல்லாம் சீவி வச்சுருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சாரில் இதில் தான் அரைக்க போகிறோம். பனானாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கான். இது குட்டி குட்டியான்னு சொல்ல முடியாது, மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கான். இதே போல் கட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேங்கோவை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம் சாருக்குள்ள. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ரொம்பலாம் தேவை கிடையாது, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பனானா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இல்லை நினச்சேன், இல்லை கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறான். இப்போ பனானா எல்லாம் போட்டிருக்கான், இனி அரைப்பான். ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணின்னு சொன்னால் அவன் இப்போ ஆட் பண்ணிட்டு ஃபைனலி பண்ணி அரைச்சி வச்சுக்க பாருங்க, நைஸாக தான் இருக்குது. தண்ணி ஆட் பண்ணனால தான். இது வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, திக்காக வேணும். இதுக்குன்னா ஹனி ஆட் பண்ணிக்கலாம். சரியா, சர்பத் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ரொம்ப ஒன்று ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ண கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. மேங்கோ பப்பாயா ஐஸ்கிரீம் சொன்னேன்ல, அதில் ஹனி அண்டு சர்பத்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும், டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹனி சர்பத் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா இது கட்டியான பிறகு சாப்பிடுங்க, செம்மையாக குழுக்குழுன்னு இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை, பாருங்கள், ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதுவும் செஞ்சு பாருங்கள், இதுவும் செஞ்சு பாருங்கள், ருசியாக இருக்கும்.